50 வீடியோஸ் 50 புட்டாஸ்ல இன்னைக்கு டிசைன் நம்பர் 10. இதுக்கு நான் ஸ்டார்டிங்ல ஒரு 3mm பீட் வச்சு ஸ்டார்ட் பண்றேன் சென்டருக்கு. இது எடுக்காம இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சு இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பீடை லோட் பண்ணிடலாம். இந்த இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ரைஸ் பீடு. இது உங்க இடத்துல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, ரெண்டு பக்கமுமே கூர்மையா இருக்கும். இந்த பீடு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீடு, ஒரு ரைஸ் பீடு, இப்படி நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிட்டு எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக், மறுபடியும் சென்டரை நோக்கி ரிவர்ஸ்ல நான் ஸ்டிச் பண்றேன். ஓகேங்களா? இது முன்னாடி பண்ண மாதிரியே ரவுண்டா நம்ம பண்ணிக்கலாம். பட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன செய்யறேன், இங்க இருந்து ஒரு சின்ன செயின் போட்டு இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நான் போயிடுறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுவும் கரெக்டா ஆப்போசிட்டா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஏன்னா இந்த டிசைன் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பண்ண போறோம். அதனால ஆப்போசிட் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக், மறுபடியும் ரிவர்ஸ்ல ஸ்டிச் போட்டாச்சு. இதை நம்ம ஒரு பிளஸ் மாதிரி பண்ணணும். அப்போ இந்த சைட்ல தான் நமக்கு இப்போ ஸ்டிச்சஸ் வரணும். இல்ல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இந்த டைரக்ஷன்ல நம்ம இப்போ பீடை லோட் பண்ண போறோம். ஒரு சுகர் பீடு, அதுக்கு அடுத்து ஒரு ரைஸ் பீடு. 3mm ரைஸ் பீடு எடுத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த இதுக்கும் நீங்க ஒவ்வொரு பீடா ஸ்டிச் பண்ணலாம். ஒவ்வொரு பீடா ஸ்டிச் பண்ணீங்கன்னா அது இன்னும் கூட நல்லா டைட்டா இருக்கும். ஓகேங்களா? இது எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக், மறுபடியும் ரிவர்ஸ்ல ஸ்டிச் போட்டுட்டு இது எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக். இப்போ நமக்கு என்ன செய்யணும், இதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைட்ல ஸ்டிச் வரணும். அதனால அந்த குட்டி லாக்கை கொஞ்சம் பெருசாவே நான் போட்டு இந்த டைரக்ஷனுக்கு நான் வந்துடுறேன். இப்ப பாருங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த கேப் எல்லாம் நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரிவர்ஸ்ல ஸ்டிச் போட்டுட்டு எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக், இதுக்கு அடுத்து இந்த டைரக்ஷன் இப்போ இதனுடைய சென்டர்ல ஃபில் பண்ணணும். ஒரு சுகர் பீடு, அதே மாதிரி ஒரு ரைஸ் பீடு நான் லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்காம இருக்க ஒரு குட்டி லாக், மறுபடியும் ரிவர்ஸ்ல போறேன். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த டைரக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். மறக்காம குட்டி லாக் போட்டுருங்க. ஏன்னா ஒரு லாங் செயினா நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால கண்டிப்பா குட்டி லாக் போடணும். சேம் இதே இதைத்தான் நான் எல்லா கேப்லையும் நான் போடுறேன். போகும்போது ஒரு செயின் போட்டு அந்த பிளேஸ்க்கு போயிட்டு எப்பயும் போல பீடை ஸ்டிச் பண்ணிருங்க. எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல வரணும். சேம் இதே ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலையும் பண்றேன். இது இப்படியே கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புட்டா டிசைன் அழகா ரெடி ஆயிடும். இந்த புட்டா டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் புட்டா டிசைனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேல தெரியுற வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.